தமிழ்நாட்டின் அடுத்த டிஜிபி யார் என்பதற்கான பெயர் பட்டியலை யுபிஎஸ்சியிடம் ஒரு வாரத்திற்குள் தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவிக்கு தகுதியானவர்களின் பட்டியலை ஒரு வாரத்திற்குள் யுபிஎஸ்சிக்கு தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அடுத்த டிஜிபி யார் என்று ஒரு வாரத்தில் தமிழக அரசு பரிந்துரைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படாமல் உள்ள நிலையில் தமிழக அரசிற்கு ஒரு வாரம் கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் கூற கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாட்டிற்கு நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிஷோர் கிருஷ்ணசாமி என்பவர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தமிழ்நாடு டிஜிபி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இடைக்கால ஆக்டிங் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருப்பது என்பது அரசு செய்திருக்கக்கூடிய தவறு. டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கவில்லை. எனவே அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள், நாங்கள் டிஜிபி தேர்வுக்காக சில பெயர்களை பரிந்துரைத்திருந்தோம். ஆனால் தேர்வு விவகாரத்தில் யுபிஎஸ்சியில் தான் குழப்பம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்வு குழுவில் டிஜிபி இல்லாத நிலையில் கூடுதல் உள்துறை செயலரை அந்த தேர்வு குழுவில் இணைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் அதனை யுபிஎஸ்சி அமைப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் பெரும் சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு திறமையான டிஜிபி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் விரும்புகிறோம். அதனால் திறமையான அதிகாரிகளின் பெயர்களை பரிந்துரை செய்யாமல் விடப்படக்கூடாது என்பதையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கான தேர்வு குழுவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும், அதில் ஒருவர் தலைமைச் செயலாளர் அல்லது உள்துறை செயலாளர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். டிஜிபி இல்லாத பட்சத்தில் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரி ஒருவரும் தேர்வு குழுவில் இடம்பெற வேண்டும் எனவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் மண்டல சட்டம் ஒழுங்கு, உள்துறை ஆகிய 4 குறிப்பிட்ட பிரிவுகளில் ஒரு பிரிவில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாக அனுபவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற விதியை தமிழ்நாட்டுக்கு மட்டும் தளர்த்துவதாகவும் உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய அந்த விதிமுறையில் சிறு தளர்வு என்பது தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்படுவதாகவும், இதன் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி தேர்வு செய்வதற்கான பெயர்களை யுபிஎஸ்சி அமைப்பிற்கு அடுத்த ஒரு வார காலத்திற்குள் தமிழ்நாடு அரசு பரிந்துரையாக வழங்க வேண்டும் என்று சொல்லி வழக்கின் விசாரணையை தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு வாய்ப்பாக தமிழ்நாட்டிற்கு இது கிடைத்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்குள் டிஜிபி தேர்வுக்கான பெயர்களை யுபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக கொடுத்திருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை செயல்படுத்துவார்களா அல்லது நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாவார்களா போன்றவற்றை எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரிந்து கொள்ள முடியும். நிரஞ்சன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.